பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலை நம்மில் பலருக்கும் தெரியும். ஆனால் அதே திருவானைக்காவல் திருத்தலத்தின் அருகிலேயே சிவபெருமான் 5 முகங்களோடு அருள் பாலிக்கும் ஒரு அபூர்வமான ஆலயம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் திருச்சி திருவானைக்காவலில் அமைந்துள்ள அருள்மிகு பஞ்சமுகேஸ்வரர் திருக்கோவில். இங்கு இறைவன் பஞ்சமுகேஸ்வரராகவும் அன்னை திரிபுரசுந்தரியாகவும் வீற்றிருந்து பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறார்கள். பொதுவாக சிவலிங்கத்திற்கு முகம் இருப்பதை நாம் பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் இந்த கருவறையில் கிழக்கு திசையை நோக்கி வீற்றிருக்கும் சிவலிங்கத்தின் 4 புறங்களிலும் 4 முகங்கள் மிக அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த 4 முகங்களோடு சேர்த்து சிவலிங்கத்தின் ஒட்டுமொத்த திருவுருவமே 5வது முகமாக கணக்கிடப்பட்டு இறைவன் பஞ்சமுகேஸ்வரராக காட்சி தருகிறார். 4 திசைகளையும் நோக்கும் இந்த முகங்கள் எத்திசையில் இருந்தாலும் தன் பக்தர்களை காப்பாற்றுவேன் என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளன. இந்த லிங்க திருமேனியின் ஆவுடையார் ஒரு தாமரை பீடத்தின் மேல் அருங்கோண வடிவில் அமைந்திருப்பது வேறெங்கும் காண முடியாத ஒரு தனிச்சிறப்பாகும். அது மட்டுமல்ல, இந்த சிவலிங்கத்தில் 64 கோடுகள் செதுக்கப்பட்டுள்ளன. இது 64 தத்துவங்களையும் 64 கலைகளையும் தன்னுள் அடக்கிய சதுர்ச்சஷ்டி காலேஸ்வரர் என்ற அபூர்வ தத்துவத்தை குறிக்கிறது. இதன் காரணமாக இத்தல இறைவனை மகா சதாசிவ மூர்த்தி என்றும் அஷ்டாஷ்ட லிங்க மூர்த்தி என்றும் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு போற்றுகிறார்கள். மேலும் 4 வேதங்களும் இறைவனுக்கு பின்புறம் சாளக்கிராம கற்களாக அமைந்திருப்பது ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் உண்மையாகும். இந்த 5 முகங்கள் தவிர சிவபெருமானுக்கு மேல் நோக்கியபடி அமைந்த அதோமுகம் என்ற கண்ணுக்குத் தெரியாத சூட்சுமமான 6வது முகமும் இங்கு இருப்பதாக ஆகமங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோவிலின் பிரதான மூர்த்தியாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். இவரைப் பற்றி ஒரு சுவாரஸ்யமான புராண வரலாறு உண்டு. அது செல்வத்தின் அதிபதியான குபேரனோடு தொடர்புடையது. குபேரனும் ராவணனும் சகோதரர்கள். சிறுவயதிலிருந்தே இருவருக்கும் இருந்த பகைமை அவர்கள் வளர வளர மேலும் பெரிதானது. ஒரு கட்டத்தில் குபேரனின் புஷ்பக விமானம் உட்பட அவரது அத்தனை செல்வங்களையும் ராவணன் அபகரித்துக் கொண்டான். தன் செல்வங்கள் அனைத்தையும் இழந்து நிர்கதியாக நின்ற குபேரன் காவிரி ஆற்றங்கரையில் இந்த ஆலயத்தை அமைத்து சிவபெருமானை ராஜராஜேஸ்வரராக நினைத்து மனமுருகி வழிபட்டான். குபேரனின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் மகாவிஷ்ணு தசரதனின் மகனாக ஸ்ரீராமனாக அவதரித்து ராவணனை வதம் செய்வார். அப்போது உன் செல்வங்கள் அனைத்தும் உன்னை வந்தடையும் என்று அருளினார். சிவபெருமானின் திருவாக்கின்படியே ராமனால் ராவணன் அழைக்கப்பட்ட பின் குபேரன் தன் செல்வங்கள் அனைத்தையும் திரும்பப் பெற்றான். எனவே இங்குள்ள ராஜராஜேஸ்வரரை மனமுருகி வழிபட்டால் வாழ்வில் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். இத்தலத்தின் மற்றொரு மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் சுவாமி சன்னதிக்கு நேர் எதிரிலேயே அன்னை திரிபுரசுந்தரியின் சன்னதி அமைந்திருப்பதுதான். இப்படி சிவன் சக்தி இருவரின் சன்னதிகளும் எதிரில் அமைந்திருப்பது மிகவும் அபூர்வமான தரிசனமாகும். அன்னை திரிபுரசுந்தரி தனது மேலிரண்டு கரங்களில் சங்குகளை ஏந்தியபடியும் கீழிரண்டு கரங்களில் பக்தர்களின் அச்சத்தை போக்கும் அபய முத்திரையை காட்டியபடியும் மிக கருணையோடு அருள்பாலிக்கிறாள். மேலும் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சங்காபிஷேகம் நடைபெறுவது இக்கோவிலின் மிகச் சிறப்பு வாய்ந்த வழிபாடுகளில் ஒன்றாகும். சுவாமியும் அம்பாளும் நேர் எதிரெதிரே இருப்பதால் நாம் ஒரே இடத்தில் நின்று இருவரையும் ஒருசேர தரிசிக்க முடியும். இப்படி இருவரையும் ஒரே நேரத்தில் தரிசிப்பதால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போகும் திருமணங்கள் உடனே கைகூடும். திருமண வரம் மட்டுமின்றி குழந்தை பாக்கியம் மற்றும் இல்லத்தில் சகல மங்களங்களும் தேடி வரும் என்பது ஐதீகம். மேலும் முதியவர்களின் சஷ்டியப்த பூர்த்தி எனப்படும் 60ஆம் கல்யாணத்தை இங்கு நடத்துவது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.